ரோஸ் ஆட் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியோட நம்ம வந்து இதை வந்து மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வாழையில வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து தடவிக்கோங்க எல்லாத்துலேயுமே. ஸோ நெய் தடவி நீங்கள் இந்த கொழுக்கட்டை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே தேவையான ஒரு இது. ஸோ அதாவது உடல் சூட்டை தணிக்கிற நெய் அது. ஸோ உடல் சூட்டை தணிக்கும். ஸோ கண்டிப்பாக நெய்யும் வந்து உங்களுடைய இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய உணவில். இப்போ நம்ம அதை வந்து மாவை வந்து ஒரு இந்த இலை ஷேப்புக்கு வரா மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கிறேன் இந்த வெஜ்ஜீஸ் மசாலாவில். ஸோ இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து நடுவில் வந்து இந்த மாதிரி வெஜ்ஜீஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இலையை வந்து மடிச்சிருங்க. இது ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு ஈவினிங்கில் வாழையில் இருந்தாலே போதும், டக்குன்னு இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். ஸோ ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா வாழை இலையில்